தமிழ்நாடு மக்களுக்கு, சருவு கட்சியில் இருக்கிற தாய்மார்களுக்கும், சருவு கட்சியில் இருக்கிற தங்கைமார்களுக்கும், பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் வணக்கம். பிஜேபி கூட்டணியில் யார் போய் சேர்ந்தாலும், யார் பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு பண்ணாலும் தாய் குலத்தினோட வரவழைத்தான் அடிமடியில் கை வைக்கிற மாதிரி கட்டாகும். கல்வியில் படிக்கிற குழந்தைகளுக்கு இன்றைக்கி திமுக அரசாங்கம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து, ஜெயலலிதா காலத்துலேருந்து, கலைஞர் காலத்துலேருந்து, அண்ணா காலத்துலேருந்து, பெரியார் காலத்துலேருந்து வந்த சலுகை எல்லாமே கட் பண்ணுறதுக்கு தான் இந்த மோடி அரசாங்கம் திட்டம் போட்டு தீட்டுது. அதை தமிழ்நாட்டிலே ஒரு ஓட்டு வங்கியாக நினச்சிக்கிறாங்க. இது வரைக்கும் இத்தனை சிஎம் வந்தாங்களே தமிழ்நாட்டில், சுதந்திரம் வாங்கினதுலேருந்து தனியாக வந்து சிஎம் ஆனதுலேருந்து இத்தனை திட்டங்கள் வந்து எந்த கட்சிக்காரணம் இல்லாத, எந்த பாகுபாடு இல்லாத சர்வ தாய்க்குளத்துக்கும், தங்கைமார்களுக்கும், கல்வி குழந்தைகளுக்கும், ஊனமுற்றவர்களுக்கு, இல்லை சத்துணவு திட்டத்தில் குழந்தைகளுக்கு, பால்வாடி ஸ்கூல் குழந்தைகளுக்கு எல்லா திட்டத்துலேயும் நல்ல திட்டங்கள், நல்ல ஒரு வரவேற்பான ஒரு கோரிக்கை இப்போ இருக்கிற சிஎம்மு ஸ்டாலின் ஐயா நடத்தி கொண்டிருக்காரு. வரக்கூடிய 2026 நீங்கள் யாருக்கு நீங்கள் பிஜேபி கூட்டணியில் வாக்களித்தாலும் அது ஒரு வேஸ்ட்டான நிறுத்தம். ஏன்னா அவங்களுக்கு வாக்களித்து குறிப்பிட்ட தொகுதியில் சீட்டு வந்து, குறிப்பிட்ட தொகுதியில் மந்திரி வந்தால், ஆனால் இந்த திட்டத்தையெல்லாம் முடக்குவாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு முடக்குறாங்களே அந்த மாதிரி முடக்குவாங்க. ரிசர்வ் வங்கியில் முடக்கிற மாதிரி முடக்குவாங்க. சிஎஸ்டியை வந்து 18%, 22% போட்ட மாதிரி போடுவாங்க. இந்த கல்வி குழந்தைய காலை உணவு திட்டத்தை முடக்குவாங்க. இல்லை மாதம் இந்த கல்வி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு, மாணவிகளுக்கு 1000 ரூபா வர்றதை கட் பண்ணுவாங்க. இந்த பஸ்ஸு தாய் குளத்துக்கு போகிறதுக்கு பேருந்து திட்டத்தை பயணமில்லாத கட்டணமாக போகிறதுக்கு அதை முடக்குவாங்க. இது என்ன காரணம்னா, பிஜேபி வந்து நினைக்கிறத நடத்தி கொடுக்கணும். ஏன்னா கொத்தடிமை ஆளு இருக்கிறாங்க, அடிமை தொண்டம் கொண்டிருக்கிறாங்க, பண்ணையத்தில் சேர்ந்துருக்கிறாங்க. இந்த திமுக திட்டத்துலேயே இது வரைக்கும் வந்த ஒரு சிஎம் 8-9 சிஎம்லேயே ஸ்டாலினோட ஒரு அறிவு, ஒரு திட்டங்கள் எந்த நாட்டிலையும், எந்த மாநிலத்தில், உலக நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் இல்லை. இன்றைக்கி தாய் குலத்துக்கு, குடும்ப கார்டுக்கு 1000 ரூபா மாதம், ஓஏபிக்கு 1500 ரூபா, ஊனமற்றவனுக்கு 2000 ரூபா மாதம், முதியோர்களுக்கு 2000, வண்டி நடக்க முடியாத இருக்கிறவங்களுக்கு சைக்கிள் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ ஸ்கூட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. ஊமைகளுக்கு, ஊனமற்றவர்களுக்கு, ஸ்கூலுக்கு மாதம் கண்டா அதுக்கு பல லட்சம் கோடி, தாய் தாப்பம் இல்லாத அனாதைகள் ஆசிரமத்துக்கு பல லட்சம் கோடி கொடுத்து காப்பாற்றுறாரு. இதெல்லாம் வந்து இந்த பிஜேபி கூட்டணிக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்களா, நான் என்ன சொன்னால், இப்போ எல்லா சர்வ கட்சியும் வாங்கிட்டு இருக்க தாய்மார்கள், அந்த தங்கைமார்கள் எல்லாமே ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியிலேருந்து, ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீதிபதி ரிட்டையர்ட் ஆன நீதிபதியிலேருந்து, ஒரு அரசு அதிகாரியோ, ஒரு கல்வித்துறை அதிகாரியோ, அத்தனை பேர் ரிட்டையர்டான குடும்பம்லாம் வாங்கிட்டு இருக்குது. மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வந்தால், பென்ஷன் 1 லட்ச ரூபா வந்தாலுமே இந்த மாதம் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதை இழந்துடாதீங்க. இந்த 2026 ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து திமுகவுக்கு ஓட்டளிங்க. ஒன்றும் வெண்ணமில்லாத, உங்களுக்கு சேதாரமில்லாத வாங்கி கொடுப்பார் ஸ்டாலின். மீதி பிஜேபிக்கு வாக்களிச்சிங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் கட்டாகும். நன்றி.